என்னது என்னமோ சொன்னீங்க சொல்லு. இல்ல உனக்கு அது வேணும் இது வேணும் கூட்டிட்டு போயிட்டு எல்லா காசையும் என்னைய செலவு பண்ணிட்டியே. ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொன்னது யாரு? நாலு கேக் வாங்கலாம்னு கூப்பிட்டேன். அந்த கேக் கடையில 223 ரூபாய்க்கு வாங்க வச்சிட்டிய. சரி சரி, இது பேர் என்ன, மரவள்ளியும் சோளமும் வாங்கணும்னு சொன்னீங்க. அந்த கடையில 100 சில்லறைக்கு மேல வாங்கிட்டிய. சரி 110 ரூபா. சரி, பல கடைக்கு கூட்டிட்டு போய் 350 ரூபாய்க்கு வாங்க வச்சிட்டிய. சரி, இதுக்கு இடையில எனக்கு தக்காளி வாங்கணும் வண்டி நிப்பாட்டுங்கன்னா தக்காளி வண்டி கடையை தட்டி தாண்டி போய் நிப்பாட்டிய. கீரை வாங்கணும்னு கீரை வாங்கி கொடுக்கல. சரி, உருப்படி எனக்கு வீட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? நான் கேட்ட எல்லாமே நீ வாங்கணும்னு சொன்னீங்க. சரக்கு வாங்கி கேட்டா வாங்கி கொடுத்துருவியா? குடுப்பியாடி? உனக்கு வாங்க இஷ்டம்னா நான் வாங்க இஷ்டம் காசுல நீ சொல்ல வேண்டியதானே. சொல்றது உனக்கு சரக்கு வேணும் நான் வாங்கி தரணும்னா அது மளிகை கடையில விக்கிட்டு வாங்கி தரேன். மளிகை கடையில அந்த மாதிரி ஒரு பொதுவான கடையில விக்கிட்டு நான் வாங்கி தரேன். இனியா இனியா ஏன் லட்டு லட்டு வந்துட்டாங்க. லட்டு ஸ்கூல்ல விட்டு ஐயோ என் பிள்ளைங்க வரதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கலாம்னு பார்த்தேன். இங்கேயே வச்சிருக்கீடி முச்சந்திலேயே. அவன் எப்படி செய்வான்? ஏன் லட்டு கலந்தாய். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காட்டு. இவா இவா ஏ சங்கனா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொண்டு வா. ஏன் ரெண்டு பாக்ஸ் கொடுத்தா? ஏன் ரெண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்தா? நீ உனக்கு சாப்பிடவே முடியல. ராகி எனக்கு டைம் இல்ல. அதுவும் அம்மா அம்மா இருங்க ஒரு நிமிஷம். மிஸ் கை வலிக்க எழுதி போறாங்கம்மா. இங்க பாருங்க, காலையில குடுத்துட்ட ஸ்நாக்ஸ் அப்படியே வீட்டுக்கு வருது. இது ஸ்நாக்ஸ் மாதிரியே தெரியல, அப்படிதான் வர வீட்டுக்கு. என்னடா அது? ஏ அவனே இப்பதான் பாக்குறான், ஆச்சரியமா பாக்குறான் பாரு. என்னடா அது? அப்ப இங்க அதே அப்படியே வச்சிருக்கேன். இவ பதறி வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்தி ராகி இடியாப்பம் செஞ்சு தேங்காய் துருவி கரும் சக்கரை போட்டு அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா செஞ்சு கொடுத்து விட்டா எனக்கு தெரியும். இதுல பாரு, இவன் திங்க மாட்டான்னு கொஞ்சம் பீனட்டும் முழு பொட்டுக்கடலையும் சேர்த்து கொடுத்து விட்டேன். இது ஏன்னா இனியனுக்கு மட்டும் கொடுத்து விட்டேன். பிள்ளைக்கு பாவம் இது திங்கலைன்னா அவனுக்கு வேணுமேன்னு கொடுத்து விட்டேன். இதை காலி ஆக்கியிருக்காப்புல ஆளு. இதை அப்படி வச்சிருக்காப்புல. அப்புறம் எதுக்கு ஹெல்த்தி கொடுக்கணும்? கடையில வந்து பிஸ்கட் சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஹாப்பி. அம்மா டேப்லெட்ஸ் தந்தாங்க. இனியனுக்கு உனக்கா? எனக்கும் இனியனுக்கும். எதுக்கு டேப்லெட்ஸ்? அயன் டேப்லெட். ஆமா, பூச்சி மாத்திரை. கரெக்ட்டா தெரியுமா எப்பப்ப சாப்பிடணும்? என்னைக்கு? Thursday daily every Thursday. Every Thursday சாப்பிட்டு முடிச்சதுக்கு ஓகே. பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி நின்னு பேரண்ட்ஸ் கண் முன்னாடி நின்னு சாப்பிடணுமா? ஏன் பேரண்ட்ஸ்க்கு தெரியாம சாப்பிட்டா அப்படி பூச்சி ஓடாதாமா? அப்படி சாப்பிட கூடாதாமா. ஏனா அதுக்கு ஏதாவது ஆயிரும்ல. என்ன ஆகும்? எனக்கு தெரியும் நீங்க ரெண்டு வேணும். நீங்க இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. எனக்கு காலையிலே தெரியும் அந்த ஸ்நாக்ஸ் பாத்திரத்தை பாக்கும்போதே. இது என்னடா ஒரு வித்தியாசமா இருக்கே கதகதே. நான் பொண்ணு தண்ணி குடிச்சியா? என்ன இங்க பாருங்க, குடுத்து விட்டதே அரை பாட்டில் தண்ணி அப்படியே கொண்டு வந்தா டென்ஷன் ஆகுமா ஆகாதா? இப்படின்னா பண்ணுனா எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது. ஸ்கூப் தண்ணி குடிக்காம வந்துட்டு காய்ச்சல் அது இதுன்னு வந்து படுத்துக்கிட்டா என்னங்க பண்ண முடியும்? அப்ப உனக்கு வந்து நீ தண்ணி குடிக்கலாம் ஊசி போட்டு அது வழியே தண்ணி ஏத்துவா சொல்ல ஏத்தவா? அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் ஒரு லிமிட்டா இருக்கு சரியா? தண்ணி குடிச்சா உனக்கு என்னடி வேலை? அப்படி நீ படிச்சு கரெக்ட் ஆகணும் ஆக வேணாம். கொஞ்சம் உன்னோட ஹெல்த் அவசி பாரு. நீ படுத்துக்கிட்டு யார் கஷ்டப்படுறது? நீ நீட்டா படுத்துக்கிறவ. நான் தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அங்கே இங்கே அலையணும். அது ஒரு கொடிய மிருகம். மாட்டிக்கிறாத. சொல் பேச்சு கேளு. என்ன ஏன் தண்ணி குடிக்கல? அப்படியே கொண்டு வந்திருக்கா சங்கனாப்பா. எங்க புள்ள கொஞ்சம் தண்ணி குடிக்கறேன்னா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி குடிக்காம இருந்தீனா என்ன அர்த்தம்? இவனாவது குடிச்சிருக்காங்க. ஒரு கால் பாட்டில் தண்ணியா இவனாவது குடிச்சிருக்கான். உனக்கு எப்போ உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டி போனாலும் உன் கண்ணை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்றாங்க? தண்ணி சத்து இல்லைன்னு சொல்றாங்க. நீ தண்ணியே குடிக்க மாட்டேங்கிற. ஏன்டி ஒரு நல்ல உன்னை நல்லா தாண்டி வளர்க்குறேன், நல்லா தாண்டி சோறு கொடுக்குறேன், குழம்பு வச்சு கொடுக்குறேன், எல்லாமே ரெடி பண்ணி தாண்டி கொடுக்குறேன். நீ திங்காம வந்துட்டு பேர் யாருக்கு? ஒன்னு ஆக்கி கொடுக்க மாட்டேங்கிறா, ஒன்னு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா, புள்ளைய ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறா. எனக்கு பேரு ஏன்டி இப்படி பண்ற? தண்ணி குடிக்கல உனக்கு என்னடி? அப்புறம் ஏன் தண்ணி குடிக்கல? அம்மா தண்ணி குடி. உனக்கே ரொம்ப ஓவரா இருக்கே. என்னைய பாருங்க, தண்ணி குடிக்காததுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன தெரியுமா? அங்க பாத்ரூம்ல போய் யூரின் போகணும். அந்த ஒரு ரீசனுக்காக அவ தண்ணியே குடிக்க மாட்டேங்கிறா. ஒரு ஸ்கூல் மிஸ்
இப்ப கேஜியா இருந்தா தண்ணி குடிக்கணும், ஒரு டைம் கொடுத்து தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. இப்ப 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளுக்கு தாகம்னா அவ தான் எடுத்து குடிக்கணும். இத கூட மிஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு சஞ்சனா தண்ணி எடுத்து குடி. நான் போய் அப்பவே சொன்னேன், எல்கேஜி யூகேஜில போய் சொல்லிட்டு வந்தேன், மிஸ் அவனுக்கு டைமுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு. நான் வந்து பிள்ளைங்களை திட்டி நான் அடிச்சேன்னா நான் வந்து பொல்லாத அம்மாவா நான் உங்களுக்கு தான் தெரியுறேன். பிள்ளைங்களை திட்டினா அடிச்சா கண்டிச்சா பொல்லாதம்மான்னு உனக்கு யாரு சொன்னா? சொல்றீங்க நான் சொல்லவே இல்லையே. அந்த பிள்ளைங்க திட்டாத, இது நல்லது கிடையாது. நாளைக்கு நீ பெருசாகி உன்னை எப்படிதான் அடிக்கி உன்னை எப்படிதான் திட்டுன்னு அவளுக்கு ஏத்தி விடுறீங்க. நான் அப்படிதான் சொல்லல, தப்பு பண்ணா திட்டு, இதுக்கெல்லாம் திட்ட வேண்டியதான். தண்ணி குடுத்து விட தண்ணியை காலைல எந்திரிச்சு பச்சை தண்ணி கூட குடுத்து விட மாட்டேங்க. தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி ஆற வச்சு தாங்க ஊத்தி குடுக்குறேன். அதுலயும் இல்லாம அவன் மூடியில சித்தர் மருந்திருக்கு, அந்த காலையில பாத்துக்கிறேங்க அந்த பார்க்காம மூடிட்டா. மறுபடியும் அந்த தண்ணியை ஊத்திட்டு ஃபில்டர் பண்ணி மறுபடியும் இதை ஃபில் பண்ணி கொடுத்து விட்டேங்க 2 பேருக்கும். ஏன் சஞ்சனா இப்படி பண்ற? உன்கிட்ட கத்தி கத்தியே இப்ப குண்டாக்கிட்டு இருக்கா தெரியுமா? பிரஷர் ஏறி ஏறி இப்ப வெடிக்க போகுது. இதை நீ வந்து கண்டிக்கிற லட்சணம். நான் என்னடி பண்றது? வீட்டுல ஒருத்தர் கண்டிச்சா பத்தாதா? எப்பறமா அப்ப இவ பண்றது சரியா? இவரு அன்னைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாரு. ஊருக்கு போய் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அங்க போயிட்டாரு. அங்க போயிட்டு வீடியோ கால் பண்ணி இனியன்ட்ட வந்து கேக் இங்க பர்த்டே கேக் கட் பண்ணது கொடுக்க. சரி பிள்ளைங்க ஏமாளிச்சு போயிருங்க, வீட்டுக்கு வந்தோடனே கேக் வாங்கி கொடுக்கணும். இப்பதான் கடையில போயிட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் கேக் சாக்லேட் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்? அப்போ சஞ்சனா பூரி கேட்டேன்னு அவளுக்கு ஸ்பெஷலா பூரி வாங்கிட்டு வந்திருக்கேன் கடையில. நான் ஒவ்வொரு விஷயமும் குழந்தைங்களுக்காக பார்த்து பார்த்து செய்யறேன். ஆனா என் பேச்சு இந்த பிள்ளைங்க ஒண்ணு கேக்குதுங்களா? தண்ணி அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா என்ன செஞ்சா அர்த்தம்? சஞ்சனாப்பா கல்ல அந்த வெள்ளிக்கம்மலை தொலைச்சிட்டாங்க. வெள்ளிக்கம்மல் ஒரு மாசத்துக்கு ஒரு கம்மல் வாங்குறதும் அதை தொலைக்கிறதுமே உங்களுக்கு வேலையா போச்சு. காதுல ஒருவேளை குத்துதுன்னு சொல்லிட்டு கழட்டி போட்டுருவியா நீங்க? இல்ல அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் எப்படி கல்லுலயே போயிட்டு இருக்கான்? பித்தாளை கம்மல் 10 ரூபா கம்மல் ஃபேன்சி ஸ்டோர்ல வாங்கி போட்டா காதுல புண்ணு வைக்குது, அவ ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிறதுல அந்த பித்தாளை கம்மல்லாம். சரி தங்கத்தையும் போட்டு விட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஜோடி கம்மல் 450 ரூபா 500 600 ஒரு ஜோடி கம்மல் வெளியில வாங்குறது வாங்கி போட்டுவிட்டா இஷ்டத்துக்கு தொலைக்கிறா. நம்ம பிள்ளைக்காக தானே ஆசையா நம்ம வச்சிருக்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த பிள்ளைக்கு செய்யாம யாரும் செய்யப்படணும்? ஒண்ணு பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்படின்னா பண்ணுனா எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது. பல்ல காட்றா டென்ஷன் ஏத்திட்டு. என்னோட ஃபீலிங்ஸ் யாராவது ஒரு ஆள் புரிஞ்சுக்கிறீங்களா வீட்ல இருக்கிற யாராவது? சரி போ அந்த கிழங்கு அவி சாப்பிடு. அந்த கிழங்கு தான் இந்த முக்கியம். யா மிஸ் ஃபோன் பண்ணாங்களேங்க. இங்க உட்காரு. மிஸ் ஃபோன் பண்ணாங்களே. என்ன பண்ண ஸ்கூல்ல போய் அடிச்சேன். வேற என்ன பண்ண? ஸ்டார் இன்னைக்கானா? ஒரு நாள் தான் ஸ்டார். நேத்து போட்ட ஸ்டாரா? இல்ல இன்னைக்கு போட்ட ஸ்டாரா? நல்லா படிச்சியா? மிஸ் பயோடேட்டா கேட்டாங்களா எங்கன்னு? கொண்டு வரலீங்கனியா? நாளைக்கு தரீங்கனியா? இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பண்ண? அழுதியா? எப்படி எழுத? உன் ஃப்ரெண்ட்ஸ்ல எழுதாங்களா? அப்பயே நீ மட்டும் எழுத? நல்லா படிக்குமா? என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டான். என்னன்னு? அம்மா வேணுமான்னு. அம்மா வேணுமான்னு கேட்டானா? ஆஹா வேணும்னு சொல்ல வேண்டியதானடா. சொல்லு அப்புறம் என்ன அம்மா வேணும்டா சொன்னியா? அம்மா வேணும் மிஸ் கேட்டாங்களா? மிஸ் சொன்னேன். என்னன்னு? என்ன சொன்ன? அம்மா வேணும்னா சொல்றா சத்தமா. அம்மா வேணும்னு சொல்றா. அப்பா வேணுமா? அம்மா தான் வேணுமா? அம்மா அப்பா தான் இருக்கேன்ல. அம்மா மட்டும் வேணும். அம்மா மட்டும் இருந்தா போதும். இங்க இரு. உன் மக விட்டா போதும்னு நைஸா நீ உன் மைண்ட பேசிடும்போது எஸ்ஐ பாத்ரூம் ஓடிட்டா. நீ சொல்லு. மிஸ் வேற மிஸ் வந்தாங்களா? வந்துட்டு படிச்சு கிழிச்சிட்டு போனாங்களா? படிச்சு கிழிச்சிட்டு போனாங்களா? சரி என்ன அம்மா அபி கிளங்க என்ன அவளை மறுபடியும் என்ன திட்டலாம் பார்த்துட்டு இருக்கியோ? அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, உனக்கு இந்த கிழங்கு பிரச்சனை அவ்வளவுதானே. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வராததுக்கு கூட நான் ஒன்னும் சொல்ல. எனக்கே அந்த இதை சாப்பிடல ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சரி குழந்தைங்க சாப்பிடாதுங்க. கேழ்வரகு கேப்ப மாவுல புட்டு வச்சு நல்லா இருக்கு. இடியாப்பம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருந்துச்சு. சரி எனக்கே அது பிடிக்கல. பிள்ளைங்க சாப்பிடல கூட அது கூட நான் திட்டல. தண்ணி குடிக்காம வராளே. நான் மோர் அடிச்சு கொடுத்துன்னு வச்சுக்க முடிச்சு வந்துருவா. அடிச்சு குடு. லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சா முடிச்சு வந்துருவா. அடிச்சு குடு. என்னது தண்ணி குடிக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி ஐட்டம் கொடுத்தா எப்படி? ஆமா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடு. மோர் அடிச்சு கொடு, லெமன் ஜூஸ் அடிச்சு கொடு.
ஹெல்த்தியா பண்ணி கொடு. 1/2 லிட்டர் பால் டெய்லி வாங்கி கொடு. ஏண்டி 2 எலுமிச்சம்பழம் 1/2 லிட்டர் பாலா? ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட் வாங்கினா போதும் முன்னாடி. அப்புறம் என்ன? அப்பனா தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணிக்கு பதிலா அப்ப சாப்பாடுனா அவங்க ஜூஸ் கேட்டா ஜூஸ் போட்டு குடுக்கணும். தண்ணியே குடுக்க கூடாதா? நாங்க குடுக்காத. தண்ணில இல்லாத மினரல்ஸ் வந்து நீ வயசான காலத்துல உனக்கு ஜூஸ் வேணுமா தண்ணி வேணுமா? எனக்கு வந்து தண்ணியே போதும். எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். இப்படி சொல்லி சொல்லி நீ அவள்கிட்ட ஏத்தி விட்டு என்னைய வந்து நானா பெரிய பிள்ளை ஆயிட்டுனா கண்டிப்பா நான் எங்கிட்ட கண்ணு கேட்டாத தூரத்துக்கு போயிடுவேன். உங்களை பார்த்து என்னடி உங்க அம்மா சொன்ன மாதிரி சொல்ற? இது எல்லாரும் சொல்றது தாண்டி. இங்கிரு நம்ம எதுவுமே பண்ணானா நான் சொல்ல கேளு. அவங்களாம் பெரிய டெவலப் ஆயிட்டாங்க. நம்ம டக்குன்னு ஒரு வண்டி எடுத்துட்டு அப்படியே உலகம் சுத்த ஆரம்பிச்சு. உன் புள்ள கூட நீ ஜாலியாயிருவ. உன் பிள்ளைகிட்ட அப்படியே ஜாலரா போட்டு சோறு வேணும். சோறு குடிக்கிறதுக்காக எந்த பிள்ளைகிட்டயோ மகள்கிட்டயே ஜாலரா போட்டு இருந்துருவ. 60 கஞ்சியா இருந்தாலும் என் முண்டாட்டி எல்லாம் குடிக்க மாட்டேன். யார பார்த்துட்டு சொல்ற? கிளங்காவிடி மக்களே பாத்துக்கிறங்க. எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் என் முண்டாட்டி மேல. பார்த்தா நான் பிள்ளைகளோட போயிருவேன், இவளை மட்டும் தனியா விட்டுருன்னு சொல்றேன். எப்படி உனக்கு மனசு வருது? இப்பெல்லாம் அப்படிதான் பண்றாங்க சில அப்பா அம்மார்கள். யாருமே அப்படி பண்ண மாட்டோம். கொண்டாடி விட்டு அப்படி யாருமே போக மாட்டோம் முடியாது. அதுக்கு இப்போ வேணா சொல்லு, ஒரு வயசு ஒரு ஆர்வத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒரு அஜால் குஜால் வேலைகளை செய்வோமே தவிர வயசான காலத்தில் எங்கேடி விட்டுட்டு போயிருவாங்க. வயசான காலத்தில் உங்க பீ மூத்த தள்ளி கூட்ட நாங்கள் தானே வேணும். என்னங்க இவ இப்பவே இப்படி பிளான் பண்றா? நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து கேள்வி கிடையாது. நான் இருக்கிற வரைக்கும் தான் உங்க ஆட்டம் நீ இருந்தீன்னு வச்சுக்க, வாழ்க்கை ஃபுல்லாமே ஆச்சரிய புரியுதான். ஏன்டா நீ இப்படி சொல்ற? தங்கப்புல அப்படிலாம் சொல்லாதே. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்டி. ஒண்ணு கண்டிக்காத. அதுல பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெரர். ஒரு ஆள் கண்டிக்கணும், 2 பேரும் கண்டிக்க கூடாது. அப்பா கண்டிச்சா பிள்ளைங்க கல்சரியா போயிடும். லூஸ் மாதிரி பேசாத. நீங்க தண்ணி கூட குடிச்சோலைனா ஒரு அம்மாவா எனக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். இப்போ எனக்கே கோபம் வரும். இப்போ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கோபத்தை மட்டும் பாரு. நீ ரியாக்ஷன் பாக்குறியா? நீ ஏன் தண்ணி குடிக்கல? ஏன்டா தண்ணி குடிக்கல? ஏன்னா சண்டியர் மாதிரி இருக்க உட்கார ஏன் தண்ணி குடிக்கல சொல்றா மக்களே. எப்ப குடிச்சா? ஸ்கூல்ல ஏன்டா குடிக்கல தண்ணி? ஆமா என்ன கூல் ஆயிட்டியா? ஏய் சஞ்சனா, இங்க என் வீட்டுக்காரம்மா டென்ஷன் படுத்துற எல்லாம் வச்சுக்க கூடாது சரியா? என்ன சொல்றாளோ செஞ்சுட்டு வரணும். டேய் உனக்கு தான்டா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி சரியா? சத்தமா சொல்லு, எனக்கு கேட்கல. நான் வாயை பொத்தவா? இதுக்கு தான் பீஸ் கட்டி படிக்க வைக்கிறியாடி? நீ பேசுறா பரவாயில்ல, பேசுறா. என்ன கேக் வாங்கிட்டு வந்தோம்னா கிட்ட வாங்க பார்க்கலாம். கிட்ட வரவா? ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த 2-3 மாதம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் யாருக்குமே இல்லை. அதனால கேக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாச்சுன்னா நம்மளே கேக்கை வாங்கி சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். ஏன் ஒரு கேக்கை வாங்கி வெட்டிடலாம்ல? 1/2 கிலோவை வெட்டிடலாம் தான். அன்றைக்கி எப்படி தான் அவர் சொன்னார்னு 1/2 கிலோ வாங்கி வெட்டணும். 1/2 கிலோ வாங்கி வெட்டையில் மிச்சமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதில் என்னதான் இருந்தாலும் இல்லை ஏதாவது கலக்க தானே செய்வாங்க. வேணாம், ஒரு பீஸ்னால் ஒரு பீஸ் தான். இது என்ன கேக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக்கு. ஆனால் திங்கையில் அப்படியே ஒரிஜினல் பிளாக் ஃபாரஸ்ட் டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த கேக் உண்மையில சூப்பராக இருக்கும். இங்கே எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற பேக்கில் இது ரொம்ப ஃபேமஸ் இந்த கேக்கு. முதல்ல நான் இந்த கேக்கை பர்த்டேக்கு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு நானே இதை வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு இது சாக்லேட் கேக். அது தாண்டி அந்த டேஸ்ட் தான், அது அந்த ஃப்ளேவர் தான். ஆனால் அதில் அது ஐஸ், அது மெல்ட் ஆகிற மாதிரி வச்சா அது பிளாக் ஃபாரஸ்ட்டு. சாப்பிடவா? சாப்பிடு. எங்க காண்டாம இருங்க, வாயை திறந்த மாதிரிலாம் இருக்கு படார்னு. அவ்வளோதான், இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சு கொள்ளலாம். இந்த வீடியோவில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் விட்டு வந்தோடனே எங்கள் வீட்டு ஆத்தாவுக்கு கத்துறது தான் வேலை. இந்த மாதிரி பிள்ளைங்களாம் அந்த மாதிரி தான் பண்ணுங்க. ஸோ அதனால் அவள் திட்டுறதுலேயும் தப்பு இல்லை, தப்பு சொல்ல முடியாது. கண்டிக்காமல் பிள்ளைகளை வந்து வளர்க்கவே முடியாதுங்க. எங்களுக்கு வளர்க்க முடியாது, மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரில. நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓகே, நல்ல விஷயத்துக்காக திட்டுறதும் நல்ல விஷயத்துக்காக பிள்ளைங்களை சம்டைம் அடிக்கிறதும் அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் இருந்தால் நாங்கள் வளர்ந்தோம், நீ எப்படியும் வளர்ந்த? அடிச்சு பறக்க கொடுவாங்களோ ஒன்றையெல்லாம் சிரிப்புலே தெரியுது பத்தியா? நானா ரொம்ப எங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளை, அதுவும் நான் வந்து 3வது பொம்பளை பிள்ளை, ஓவியமா வளர்ந்தேன். அதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏங்க சரியா? ஓகே,
ஓகே, இந்த நாங்க வந்து வீடியோ இவர் எடுத்தது வேற, பிள்ளைங்க வந்தது வேற. இதெல்லாம் வந்து ஒரு சடன் விபத்துல நடந்த வீடியோ இது. ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பழைய வீடியோலுமே வீடு கொஞ்சம் க்ளீனா வைங்க, வீடு கொஞ்சம் சுத்தம் பண்ணாம இருக்கு அப்படிங்கிறனா சொல்லியிருந்தீங்க. இந்த திங்ஸ் எல்லாம் எல்லாமே செல்ஃப்ல ஏத்துறதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்கேன். அப்புறம் அதனாலதான் வீடு வாசல் இப்படி இருக்கு. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும், இன்னும் வேலை இன்னும் முடியல. இருக்கிறது குட்டியோண்ட வீடு, இந்த வீட்டுக்குள்ளேயே தான் எல்லாமே. இந்த சைடு நாங்கள் ஹால் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். எல்லாமே பெட்ரூம்னால எனக்கு அந்த வீட்டை வந்து பெருசுப்படுத்தலை. அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரத்துல வீட்டை க்ளீன் பண்ணிடுறேன். ஓகேங்க, ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பிள்ளைங்களோட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே சொல்லிடுங்க. பாய் மக்களே. பாய். பாய்.